அக்கா வரலாங்களா? வரலாங்களா? ஆரஞ்சா அது? சும்மா அதை ஃபோட்டோ எடுத்துக்கவா? இது என்ன ஆரஞ்சுக்கா அது? இது மலை ஆரஞ்சு. சின்னதாக இருக்காண்ணா? சின்னதாக தம்பி இருக்கு. ஆ பாட்டி விடுற மாதிரி தெரியலையே. எடுக்கிறேன் யூடியூப்ல வருவீங்க நீங்க. ஆ சரிங்க, ஓகே. என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? தேயிலை எடுத்துட்டு இருக்கிறீங்க. இதுக்குள்ள ஒன்று இருக்கு. இதோ இருக்குங்கக்கா. அது ரொம்ப பிஞ்சு. நமக்காக கொடுத்துருக்குறேங்க. இந்த வேலை செஞ்சு இது வந்து ஒரு சின்ன பிரேக்கு. ஓ, காஃபி குடிக்கிறது அந்த டைமில் இது கொஞ்சம் போதும் பாட்டி. இந்த தேயிலை மேலே தான் உட்காந்து சாப்பிடுவீங்களா? இல்ல தம்பி, இது இப்ப இலை இல்லாதனால சும்மா அப்படி உட்காருவா. நல்லா இருக்கா? சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வரக்கா. பார்க்கறதுக்கு லெமன் மாதிரி இருக்குல்ல, ஆனா இதுதான் ஆரஞ்சு. ஏன் இந்த சைஸ்ல இருக்குன்னா, கோடை காலங்கள்ல ஊட்டியில ஆரஞ்சு இப்படிதான் இருக்குமா. கோடை சீசன் முடிஞ்சதும் இந்த ஆரஞ்சு வந்து நார்மல் சைஸுக்கு வந்துரும்னு சொல்றாங்க. இதை சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைஸ்ல ஆரஞ்சை பார்க்கறதும் இதை சாப்பிட்றதுமே. இந்த ஆரஞ்சுக்கு இவங்க பூச்சி மருந்தெல்லாம் எதுவும் அடிக்கிறது இல்லை, தானா வளர்றது தான். ஊட்டிக்கு நீங்க கோடை காலங்களில் போனீங்கன்னா இந்த ஆரஞ்சை கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது மார்க்கெட்ல கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா விவசாயிங்கிட்ட கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஊட்டி போய் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆரஞ்சை சாப்பிட்டு இருந்தா அதோடைய டேஸ்ட்டை பத்தி சொல்லுங்க. சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றிங்க.